வருவாய் நிர்வாக ஆணையராக பணிபுரிந்து வரும் எஸ்.கே. பிரபாகர் டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமனம். தமிழ்நாடு அரசின் பரிந்துரைக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்ததை அடுத்து அரசாணை வெளியீடு. ஹிண்டன்பர்க் விவகாரம் தொடர்பாக விரைவில் செய்தியாளர்களை சந்திப்பேன். நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என ராகுல் காந்தி வலியுறுத்தல். சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் போலீசார் சோதனை. மோப்ப நாய் மெட்டல் டிடெக்டர் மூலம் தீவிர சோதனை. கூடலூரில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த யானை. யானை தாக்கி ஒருவர் காயம். யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட கோரிக்கை. நீலகிரி, கோவையில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஈரோடு, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை அருகே மேட்டுப்பட்டி அரசு பள்ளியில் கட்டிடம் சேதமடைந்ததால் மாணவர்கள் அச்சம். அசம்பாவிதம் நடக்கும் முன்பே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் வெடிக்கும் என பெற்றோர்கள் எச்சரிக்கை. பெண் சீடர்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற சாமியார் குர்மித் சிங்கிற்கு 10வது முறை பரோல். கடந்த 4 ஆண்டுகளில் 261 நாட்கள் பரோலில் சிறைக்கு வெளியே வந்ததாக தகவல். முத்துராமலிங்க தேவர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கு. யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஒருநாள் போலீஸ் காவல் வழங்கி கோவை நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் தங்கியுள்ள வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது கொலை வழக்கு பதிவு. டாக்கா கலவரத்தில் வியாபாரி கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கில் ஷேக் ஹசீனா உட்பட 6 பேர் மீது நடவடிக்கை. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவிப்பு. கோவை சூலூரில் வியக்க வைத்த விமானப்படை சாகசம். ராணுவ தளவாட கண்காட்சியில் வானில் வர்ணஜாலம் காட்டிய விமானப்படை ஹெலிகாப்டர்கள். So hold your breath and look straight ahead for Sarang 1, 2 and 3 in Dolphin. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றம். வழக்கு ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைக்க காவல்துறைக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் இல்லை என போக்குவரத்து துறை விளக்கம். பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதை பரிந்துரைக்க ஆணையம் அமைக்கப்படுவதாக கூறிய அன்புமணி குற்றச்சாட்டிற்கு மறுப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத்தாமருக்கு 4 நாட்கள் போலீஸ் காவல். எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை வழக்கு. விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய மேற்கு வங்க அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். புதுச்சேரி காவல்துறையில் 61 உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும். 200 கடலோர காவலர் பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று பட்ஜெட் கூட்டத்தொடரில் அமைச்சர் நமச்சிவாயம் பதில். $24,700 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் 44,125 கோடி முதலீட்டுக்கான 15 புதிய தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். புதுச்சேரிக்கு புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை. ஜம்மு காஷ்மீரின் கத்வாவில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 3.5 பதிவு.
15 மாநகராட்சிகள் திமுக ஆட்சி காலத்தில் உருவானவை என்பதை பெருமையோடு சொல்வோம். நாமக்கல், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய நகரங்களை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். திமுக ஆட்சியில் 15 மாநகராட்சிகள் என முதலமைச்சர் பெருமிதம்.